ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரே சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த சிஆர்பிஎஃப் வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. மத்திய அரசு வேலையில, குறிப்பா நம்ம நாட்டுக்காக ரிசர்வ் போலீஸ் படையில சேரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். சரி வாங்க, இது என்ன வேலைன்னு தெளிவா பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இந்தியா முழுவதும் வேலை செய்ய விரும்புறவங்களுக்கு சிஆர்பிஎஃப் நிறுவனம் பெரிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. மொத்தம் 9195 கான்ஸ்டபிள் வேலைகள். சும்மா இல்லைங்க, இவ்ளோ பெரிய மேசிவான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வேலை என்ன, இதுக்கான சம்பளம் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். இது ஒரு நிரந்தரமான மத்திய அரசு பணி. இதோட மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட சம்பளம் தான். பே லெவல் 3 படி சம்பளம் மாதம் 21,700 முதல் 69,100 வரை கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களோட கெரியர் ஸ்டார்டிங்லே இவ்ளோ நல்ல சம்பளமும் அரசாங்க வேலையோட முழு பாதுகாப்பும் கிடைக்குதுன்னா இது நிஜமாவே ஒரு ஜாக்பாட் தானே. இந்த 9195 இடங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிரைவர், ட்ரேட்ஸ்மென், பயனியர் விங் மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. இதுல கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மென் பிரிவுக்கு 996 இடங்கள் ஆண்களுக்கும் 79 இடங்கள் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. பயனியர் விங்ல ஆண்களுக்கு 20 இடங்கள் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்க, அடுத்ததா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள் வேணும், வயசு வரம்பு என்னங்கிறத பத்தி சுருக்கமா பாத்துரலாம். இதுல ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா 10th பாஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆமாங்க, நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தாலே போதும். இப்போ டிரைவருக்கும் மெக்கானிக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, டிரைவர் வேலைக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும். கூடவே ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும். டிரைவிங் டெஸ்டும் வைப்பாங்க. ஆனா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வேலைக்கு 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அல்லது 1 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட ஸ்கில் எதுக்கு செட் ஆகுமோ அதை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மத்த வேலைகளுக்கு, அதாவது ட்ரீட்ஸ்மென்ட்க்கு நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணிட்டு அந்தந்த வேலையில கொஞ்சம் அனுபவம் இருந்தாலே போதும். பைனியர் விங்ல இருக்கிற மேசன், எலக்ட்ரிஷியன் வேலைகளுக்கு 1 வருஷ அனுபவம் கேக்குறாங்க. முக்கியமா ஐடிஐ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. உங்களோட அந்த சின்ன தொழில் திறமை உங்களுக்கு பெரிய அரசு வேலையே வாங்கி தரப்போகுது. இப்போ வயசு வரம்பு பத்தி பார்க்கலாம். இது 2026 ஜனவரி 1ஆம் தேதியை வச்சு கால்குலேட் பண்றாங்க. டிரைவர் வேலைக்கு 21 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். மத்த எல்லா வேலைகளுக்கும் 18ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த லிமிட்டுக்குள்ள வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வயசு கொஞ்சம் தாண்டிடுச்சேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. அரசாங்க விதிகளின்படி ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும் தளர்வு இருக்கு. முன்னாள் ராணுவத்தினருக்கும் அரசு விதிமுறைப்படி தனி சலுகைகள் உண்டு. சோ தகுதி இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், இந்த 6 கட்ட தேர்வு முறை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைக்கு உங்களை சும்மா எடுத்துட மாட்டாங்க. இதுல மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியா மெடிக்கல் எக்ஸாம். உடற்தகுதி தேர்வு, சிபிடி எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் ஃபைன். எப்படி அப்ளை பண்றது, முக்கியமான டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மிதாங்க. பெண்கள், எஸ்சி, எஸ்டி மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கு ஃபீஸ் கிடையாது, முற்றிலும் இலவசம். மத்தவங்க எல்லாரும் வெறும் 100 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். இதுக்கான விண்ணப்பம் 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்குது. லாஸ்ட் டேட் 19/05/2026. அப்ளை பண்றது முழுக்க ஆன்லைன். அஃபிஷியல் வெப்சைட்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல சர்வர் பிஸியா இருக்கும். அதனால முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம்க்கு 4-5 நாளைக்கு முன்னாடி உங்க இமெயிலுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஃபைனலா ஒரு சில முக்கிய குறிப்புகள். ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் இந்தியால எங்க போஸ்டிங் போட்டாலும் போய் வேலை பார்க்க தயாரா இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியம், உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னிக்கே இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி மக்களே, உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க், குயிக் குவிஸ். சிஆர்பிஎஃப் வேலை வாய்ப்புக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? A 8th பாஸ், B 10th பாஸ், C டிகிரி. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். காமெண்ட்ல சொல்லுங்க. பஸ் காமெண்ட் பின் பண்றோம். இந்த முழு விளக்கப்பணிவை பார்த்ததற்கு நன்றி. உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.